எல்லாருக்குமே ஒரு அழகான வணக்கத்தை வந்து தெரிவித்துக் கொள்றேன். தங்கை பிரேமியா, என்னுடைய ஒண்ட விட்ட சகோதரி. என்னுடைய அம்மாட தங்கச்சியிட மகள். அம்மாக்கு 2 சகோதரிகள். ஆ ஒரு ஆள் ஜெர்மனிலயும், ஒரு ஆள் ஹோலண்ட்லயும் வந்து இருக்கினம். அப்ப அதுல ஏற்கனவே வந்திருந்தா. இலங்கைக்கு வந்து வந்திருந்தா. வனிதா சித்தின்னு சொல்லக்கூடியவ. அது எல்லாருக்குமே வந்து தெரியும் அவ. அண்மையில வந்து ஒரு சித்தி ஒரு ஆள் வந்திருந்தா. அந்த எந்த வீடியோவ பார்க்குற உறவுகள் வந்து பார்த்திருப்பீங்க. அப்ப அவ வரைக்குள்ள எங்கட அக்காட பிள்ளைக்கு வந்து புட்புனித நீராட்டு விழா. அந்த ஒரு சடங்கு நிகழ்வு வந்து நடைபெற்றது. அப்ப அத வந்து பார்த்துட்டு சொல்லியிருந்தா, தன்னுடைய மகளுக்கும் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்து ஏற்பாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டிருந்தா. அவாக்கு இப்ப 21 வயசு. ஆனா அங்க அவாவோட உறவுகள், அவாக்கு தெரிஞ்ச உறவுகள் ஒரு சில உறவுகளும், அவர்களும் வந்து இருக்கிறதால, அந்த நிகழ்வ வந்து அங்க செய்யல. ஏன்டா உறவுகளோட செய்யணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டிருந்தா. எல்லா உறவுகளும் இருக்கிற இடத்துல அந்த சடங்க செய்றது தான் சிறப்பா இருக்கும் அப்படின்னு. அப்ப அவாக்கு இலங்கைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு வந்து கிடைக்காத காரணத்தால அ அது நாட்கள் தள்ளி போயிட்டுது. அப்ப அந்த நிகழ்வ போன வருடம் வரைக்குள்ள அப்ப என்ட்ட மனுஷிட்ட வந்து கேட்க அவ சொன்னா, "அது சிறப்பா நாங்க செய்திருவோம். கூட்டிக் கொண்டு வாங்கன்னு" சொல்லி. இப்ப வெளியாட்களுக்கு சொல்லி, எ இல்ல பெரிய அளவுல எல்லாம் தெரிஞ்ச ஆட்கள் எல்லாரையும் கூப்பிட்டு செய்யாம, குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமே இணைந்து எங்கட உறவுகள், அ சொந்தக்காரர்ன்னு சொல்லி இப்ப நெருங்கின சொந்தக்காரர் மட்டுமே இணைந்து இந்த நிகழ்வ வந்து ஏற்பாடு செய்திருக்கிறோம். கன பேர் இல்ல. அ ஒழுங்குபடுத்தினது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, மயூரி தான் இந்த நிகழ்வ வந்து இப்படித்தான் இருக்கோணும். இந்த நிகழ்வு இப்படித்தான் நடக்கணும்னு ரசிச்சு, ரசிச்சு செய்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த நிகழ்வ வந்து எல்லாரும் தான். ஆ எல்லாரும் சேர்ந்து. ஓ! எல்லாரும் சேர்ந்து எல்லார உழைப்பும் வந்து அதுக்குள்ள இருக்கு. இப்ப அந்த கிரெடிட் அவ மட்டும் எடுத்துக்கொண்டு போகையில, எல்லாரும் சேர்ந்து செய்திருக்கிறோம். அப்ப செய்து முடிஞ்சு ஃபங்ஷன் முடிஞ்சது. எத்தனாம் தேதி ஃபங்ஷன் நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 18ஆம் தேதி 7ஆம் மாதம் 18ஆம் தேதி, 19ஆம் தேதி இந்த நிகழ்வு. இந்த 2 நாளும் நடந்த நிகழ்வ இந்த வீடியோல வந்து முழுமையா வந்து பார்க்க போறீங்க. மயூரி இந்த நிகழ்வ எப்படி ஏற்பாடு செய்திருக்கிறோம். நாங்க எல்லாரும் மயூரி என்று மட்டும் தனியா சொல்லாம என்ன? வேணு, மைந்தி, ஓ! நிஷா, அத பேர்கள சொல்லுங்க. உங்களுக்கு உதவியா இருந்தவர்களுடைய பேர்கள. இல்ல சொல்லுங்க. வேணு, மைந்தி, நிஷா, ஆ. பானு, கிளின்டன். எல்லாருமே எனக்கு உதவியா இருந்தவர்கள். ஓ! அப்படி அவர்களுடைய உதவியோட இந்த ஃபங்ஷன வந்து செய்திருக்கிறா. தங்கச்சி எப்படி ஃபீல் பண்ணினீங்க ஃபங்ஷன்? சூப்பர். சூப்பர். வடிவா இருந்தது. தங்கச்சி வந்து பிறந்து வளர்ந்ததுக்கு இலங்கைக்கு வந்து வரையில. அப்ப இந்த இலங்கைக்கு வராததால, இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறா. இலங்கைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறா. தமிழ் வந்து ஒரு போதிய அளவு கதைக்கக்கூடிய இந்த என்னண்டு நாங்க கதைக்கிறது விளங்கும். திரும்ப பதில் சொல்றதுக்கு கொஞ்சம் நல்லா கதைப்பா. ஆனா விளங்கும். அடிச்சா ஜோக் அடிச்சா சிரிப்பா. என்ன? ஓ! தமிழ் ஜோக்ஸ் தமிழ் படங்கள் பார்க்கிறதா? இல்ல என்ன? அங்கேயே பிறந்து வளர்ந்தவா, இங்கால வரையில, அதுக்கு பிறகு சித்தி வந்துட்டு போனதுக்கு பிறகு சித்தி கூட்டி கொண்டு வந்திருக்கிறா. அப்ப இப்ப இந்த ஃபர்ஸ்ட் டைம் அம்மா, அப்பா பிறந்து வளர்ந்த இந்த ஊர்ல வந்து எப்படி ஃபீல் பண்றீங்க? இங்க இருக்கலாமா? இல்ல வடிவா இருக்கு. வடிவா ஓ! இருக்குதா? இடம் வடிவா இருக்கா? ஓ! ஒவ்வொரு முறையும் இனி அடுத்த தடவ வர விருப்பமா ஓ! இருக்கா? விருப்பமா இருக்கும். நெக்ஸ்ட் இயர். உண்மையா விருப்பம். ஓ! உண்மை. உண்மையா நெக்ஸ்ட் இயர் வர விருப்பமா இதுவரைக்கும் அங்க வீட்ட கேட்டதில்ல. ஆசைப்பட்டேன். என்னடா, பார்க்கையில, போகையில அத பத்தி தெரியாது. ஓகேன்றது. இப்ப நாங்களும் ஒரு புது நாட்டுக்கு போய்க்க அது என்ன மாரி ஃபீலிங்ஸ் இருக்குமோ, அதுபோல அவாக்கு இந்த நாட்ல ஓகே. இப்பதான் அவாக்கு ஒரு இது வந்திருக்கு. அதே மாரி பிரேமியான்னு சொல்லி நாங்க கதைப்போம். ஆனா, அவ பத்தி ஒரு முழுமையான புரிதல் இல்ல. நேர கதைக்கக்குள்ள தான் பிரேமியாண்டா இப்படி, அப்படின்றத வந்து புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாரி இருக்கு. நல்ல ஒரு அருமையான புள்ள. அப்ப எங்கட ஊர்ல உள்ள எங்களுடைய ஆட்கள் எல்லாரையும் வந்து பார்க்கைக்குள்ள, அவ ஒரு சூப்பர் நல்ல ஒரு புள்ளையா இருக்கிறா. தமிழ் கலாச்சாரம், பண்பாடுகள் எல்லாத்தையுமே கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு புள்ளையா வந்து இருக்கிறா. ஆ அப்படி சித்தி வளர்த்திருக்கிறா அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அவ அப்படித்தான் சொல்லிக் குடுத்து சின்னதுல இருந்து வளர்த்திருக்கிறா. அந்த அமைதியையும், ஆ ஒரு என்னண்டு இப்படி சும்மா நடிக்கிறீங்களா? இல்ல உண்மையாவே ஆ நடிக்கிறேன். நடிக்கிறீங்க. ஓ! ஓ! நடிக்கிறேன்னு சொல்லிட்டா ஒரே கதையில. என்ன ஒரு என்னண்டு ஒரு உண்மைய நிரூபிக்கிறதுக்காக போராடணும்ன்றத விட, சொல்லிட்டு போயிரலாம் பொய்ய என்ன? அதால ஒரு பிரச்சனையுமே இல்லையேன்னு சொல்லி, நல்ல ஒரு ஸ்போர்ட்ல முடிவெடுத்தா, படிச்ச புள்ள தான். இன்னும் 6 மந்த் இருக்குது. ஓ! ஓ! 6 மந்த் இன்னும் கல்விய தொடர்றதுக்கு வந்து இருக்குது. அப்ப என்ன மாரி இது இந்த நிகழ்வு ஃபீலிங்ஸ் சொல்லுங்க. எது பிடிச்சிருந்த தருணம்? என்ன பிடிச்சிருந்த மொமெண்ட்டா? பிடிச்ச மூமெண்ட். சாமச்சி வீடு. சாமத்திய ஓ! இந்த சாமத்திய வீடு வேற யாக்களுக்கு இந்த நிகழ்வு நடக்கைக்க பார்த்துருக்கிறீங்களா? ஒருக்கா. ஹோ எங்க பார்த்துருக்கிறீங்க? ஹோலந்துல, நெதர்லாண்ட்ஸ்ல. ஹோலண்ட்ல? ஓ! ஒரு பார்த்துருக்கிறேன். சாமத்திய வீடு. ஓ! பார்த்துருக்கிறீங்க. அப்ப அந்த நேரம் நீங்க யோசிக்கலையா? அந்த மாரி நான் எனக்கு நிகழ்வு செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்ட மாரி? கொஞ்சம்.
கொஞ்சம் அந்த கொஞ்சம் little bit. இருந்த ஓ எந்த காலப்பகுதியில? ஆ அந்த சாமத்தியோட இப்பயா யோசிச்சீங்க? இல்ல அந்த சாமத்து வீர பாக்கேங்க. பாக்கேக்குள்ள ஓ யோசிச்சேன். உங்களோட ஹாலண்ட்ல இப்ப உங்களோட படிக்கிற அங்கத்தை பிள்ளைகள் இருக்கணும் தானே? அவை இந்த கொண்டாட்டங்கள் எல்லாம் கொண்டாடுற இல்லையா? இல்ல கொண்டாட மாட்டோம். கொண்டாட இல்ல. மாட்டோம் என்ன? அப்ப எங்கட இதுல தான் இந்த மாதிரி ஒரு சடங்கு முறை இருக்குது. என்ன மாரி சொல்லணும்னு சொன்னீங்க? மேக்கப் கார் மேக்கப்காரர். ஓ! மேக்கப் மேக்கப். ஓ! மேக்கப் பண்ணியிருக்கணும். அப்ப எனக்கு தெரியல. நெறைய பேர் இதுல ஸ்பெஷலிஸ்ட் இருப்பீங்க. இப்படி இப்ப தங்கச்சிய வந்து ரியலா வந்து பார்க்குறீங்க. மேக்கப் போட்டாது அப்படி போட்டிருக்கு. அவட முகத்துக்கு அமைப்பா வந்து போட்டிருக்கா. அந்த கருத்துக்கள வந்து அழகான விதத்துல தெரிவிக்கிறத நான் ஏற்றுக்கொள்றேன். சில பேருக்கு கருத்து தெரிவிக்க தெரியாது. அண்மையில ஒரு புட்புனித நீராட்டு விழா ஒரு ஆள் யானை அது இதெல்லாம் போட்டு செய்யக்குள்ள அத பார்த்து பலரும் விமர்சனம் பண்ணினாங்க. ஒவ்வொருத்தருக்கும் மன விருப்பம் இருக்குது இந்த உலகத்துல. அது பலதரப்பட்டு வேறுபடும். இப்படித்தான் இருக்கணும்ன்றது கட்டாய ரூல் இல்ல. ஒரு ஆள் கஷ்டப்பட்டு உழைக்கிறாருன்னா, அவர்ட்ட சந்தோஷத்த எப்படி வேணும்னாலும் அவர் யோசிக்கலாம். அத இப்படித்தான் யோசிங்க, இல்ல இப்படித்தான் நீங்க செய்யுங்கன்றது யாரும் வந்து சொல்லக்கூடாது. அப்படி பலர் வந்து கருத்து தெரிவிச்சதையும் வந்து பார்த்திருந்தேன்னா, உண்மையிலேயே அது அவரவர்களுடைய மன விருப்பம். வாழ்க்கை ஒரு முறை தான் என்ற இது வந்து அதுல பிறருக்கு துன்பம் இல்லாம, மற்றவர்கள எந்த ஒரு விதத்திலயும் சேதப்படுத்தாம, நாங்க எது செய்தாலும் அது சிறப்பு. அப்படித்தான் நாங்களும் ஒரு அழகா எங்களோட குடும்ப உறுப்பினர்கள் இணைந்து, தம்பி ஜெர்மன்லேருந்து வந்திருக்கிறார். பிரான்ஸ்லேருந்து அ இன்னொரு தம்பி வந்திருக்கிறார். இப்ப அண்ணனாக்கள் எல்லாருமே நிக்கக்குள்ள, இந்த நிகழ்வ வந்து செய்றதுல அவன் வந்து விருப்பப்பட்டிருந்தா. அப்ப எல்லாரும் ஒருங்கிணைகிற தருணம் அப்படின்றது வந்து எல்லா டைம்லயும் சரி வராது. அது இந்த வருஷத்துல எங்களுக்கு அமைஞ்சிருக்குது. அப்ப அந்த சிறப்பா வந்து கொண்டாடி இருக்கிறோம். பிரேமியாட வீடியோவ வந்து பாருங்க. தொடர்ச்சியா அடுத்த பதிவுல பிரேமியாவ ஒரு நேர்காணல் செய்வோம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னு சொன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப வீடியோ பாருங்க. அடுத்தது அவுட்டோர்ன்னு ஒன்று இருக்குது. அந்த வீடியோல சந்திப்போம். என்ன பிரேமியா? அவுட்டோர் வீடியோல சந்திப்போம். ஒரு நிகழ்வு செய்கிறதோட பிரதான நோக்கம், ஆடைகள் எல்லாத்தையும் வேண்டி எங்கள அழகா அலங்கரிச்சு, ஒரு மணவறைய உருவாக்கி, ஊர்ல உள்ள அனைத்து மக்களையும் அழைத்து, அந்த இடத்துல இருத்தி, நாங்க வெளிக்கிட்டு இருக்கிற அழக வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி ஷோ பண்றது தான் அந்த நிகழ்வு. அத இப்ப ஹை லெவல் இப்ப சோசியல் மீடியாவுல பகிர்றதுன்றது வந்து எல்லா மக்களும் பார்க்கக்கூடிய மாரிக்கு தான். நாங்க அழகா வழிக்கிட்டு, அத எல்லாருமே இப்ப அங்கங்க திக்கி திக்கா வேலைகள் அது இதுன்னு இருக்கணும். இப்ப முந்திய காலம் மாரி இது இருக்காது. அப்ப அது ஒரு ஃபேஷன் தான். எப்படின்னு சொன்னா, சோசியல் மீடியாவுல தெரிஞ்ச உறவுகள், அறிஞ்ச உறவுகள், நண்பர்கள், பழகியவர்கள் அனைவருமே பார்க்கக்கூடிய வகையில வந்து இருக்கும். அ அது ஒரு சிறப்பான செயல் அப்படின்னு சொல்லி யோசிக்கணும். ஒரு பிறந்தநாள் நிகழ்வ செய்தா என்ன, ஆர செய்தா என்ன, எல்லா வீடுகள்லயும் கொண்டு போய் காட்ட வச்சு, நீங்க எங்கட வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி, சரி வீட்டுக்கு கூப்பிட்டு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவர்கள அந்த கதிரையில இருத்தி வச்சு, எங்கட உடுப்புகளும், எங்கட இந்த நிகழ்வும் வந்து எப்படி அழகா இருக்குதா அப்படின்றத நீங்க பாருங்க. அப்படின்ற மாரி தான் எனக்கு அந்த நிகழ்வும், அந்த கோணமும் வந்து இருக்குது. உறவுகள் இணைந்து செய்றதுன்றது இருக்கு. இப்ப சில சடங்கு முறைகள் வந்து வீட்ல உள்ள மாமன் இப்ப புட்புனித நீராட்டு விழான்னா, தாய் மாமன் தான் வரணும். இவர் தான் இருக்கோணும். இவர்ட்ட கையால தான் இது செய்யணும் அப்படின்றதெல்லாம் நெறைய ரூல்ஸ்கள் இருக்கு. இது ஒரு சடங்கு முறை. இந்த சடங்கு முறைய செய்திருக்கிறோம். பாருங்க. உங்களோட கருத்துக்கள தெரிவிங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னுடைய உடன்பிறவா சகோதரி பிரேமியா அவர்களுடைய பூப்புனித நீராட்டு விழா. பூப்புனித நீராட்டு விழா என்னுடைய இல்லத்துல வந்து நடைபெற்றது. அந்த நிகழ்வைத்தான் பார்க்க போறோம். பூப்புனித நீராட்டு விழா அப்படின்னு சொன்னா, ஒரு பெண் வந்து வயதுக்கு வந்தவுடன் அவருக்கு வந்து உடல் ரீதியாக பெரிய மாற்றங்கள் வந்து ஏற்படும். அப்ப அத உணர்ந்த எங்களுடைய முன்னோர்கள் வந்து உடனே அந்த பெண்ணை ஒரு வீட்டில் வந்து இருத்தி ஒரு இடத்துலையே வச்சிருப்பினோம். எல்லா உறவுகளுக்கும் வந்து தெரியும். எங்களோட உறவுகளுக்கு ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு மாதம் வெளியே வராமல் வச்சு அவர்களுக்கு நல்லெண்ணெய், உளுத்தங்களி, முட்டை அப்படின்னு சொல்லி சத்தான உணவுகளை வந்து வழங்குவினோம். ஏன்னா உடல் ரீதியாக பெரிய மாற்றம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறதால அந்த ஒரு மாத கால பகுதியில் ஒரு நல்ல ஒரு கவனிப்பை கொடுத்து அப்போ தான் அந்த உடல் வளர்ச்சிக்கு ஏற்றாற்போல் அவர்களுக்கு வந்து சத்து கிடைக்கும் அப்படின்ற ஒரு காரணம் வந்து இருந்தது. அதுக்கு பிறகு அந்த நிகழ்வை முடித்து பிறகு வெளியே விடுறதுன்னு சொன்னால், இந்த சடங்கு நிகழ்வு ஒன்று நடக்கும். எல்லா மக்களையும் வந்து கூப்பிட்டு மாமன் அந்த இடத்துக்கு வந்து மாமன் மாமி வந்து ஒரு உரிமை கூறுற நிகழ்வு மாதிரி பாலருகு வைக்கணும் வந்து பார்த்திங்கன்னா தெரியும். இந்த பாலருகு வைக்கிறதுக்கே நிறைய காரணங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். 21 வயதில் பிரேமியாவுக்கு இந்த பூப்புனித நீராட்டு விழா நிகழ்வை வந்து செய்கிறோம். ஆனால் அவள் வயதுக்கு வந்த நேரம் சித்தி அந்த கொடுக்க வேண்டிய உணவுகள் அதெல்லாம் கொடுத்துருக்குறா. அவர்களுடைய நண்பர்கள் வந்து கேட்டிருக்கணும் அங்கே இந்த நிகழ்வை வந்து செய்வோம் அப்படின்னு சொல்ல, இல்லை உறவுகளோடு செய்யக்குள்ள தான் அது ஒரு ஆனந்தம்ன்றதால்
அவள் வெயிட் பண்ணியிருந்தவா. ஆனால் அதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து கிடைக்கல. போன வருடம் இலங்கைக்கு வந்து வரைக்குள்ள என்னுடைய அக்காட மகளுக்கு புனித நீராட்டு விழா செய்தோம். அப்போ அதை பார்த்துட்டு அவாக்கும் ஒரு மகனும் ஒரு மகளும் ஒரு பெண்ணிட வாழ்க்கையில் 2 நிகழ்வுகள் வந்து வரும். ஒன்று புனித நீராட்டு விழா, அடுத்தது அந்த திருமண நிகழ்வு. இந்த 2 நிகழ்வும் கடந்து அதுக்கு பிறகு அவர் போகிற அந்த வீட்டில் தான் அவர்களுடைய வாழ்க்கை. அதுக்கு பிறகு அந்த தாய் தகப்பனுக்கும் மகளுக்குமான உறவில் வந்து கொஞ்சம் அவாக்கண்டு ஒரு தனி இல்லம் வந்தோன்னா அங்கே ஒரு இல்லத்தரசியாக வாழ்கிற ஒரு நிலைமை வந்து வரும். அப்போ அவர்கள் ஒரு வேறு வீட்டுக்கு போகிற மாதிரி தான் தாய் தகப்பன் வீட்டுக்கு வந்துட்டு போகிற நிகழ்வு வந்து இருக்கும். எல்லா பெண்களுக்கும் இல்லை, அது ஒரு சிலருக்கு மட்டுமே அந்த மாதிரி. அது அமையிற கணவனை பொறுத்தது. இதில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய தம்பி. 2 பேருமே வெளியிலிருந்து வந்திருக்கணும். அப்போ எல்லா உறவுகளும் இணைந்திருக்கிற இந்த நேரத்தில் சந்தோஷமாக இந்த நிகழ்வை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருந்தா. அதே போல் இந்த வருடம் தன்னுடைய மகளை வந்து கூட்டிக் கொண்டு வரணும்னு சொன்னால் கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறா. அதுதான் நாங்கள் ஏற்பாடு செய்து ஒரு நிகழ்வை வந்து செய்திருக்கிறோம். எப்படி இருக்குது இந்த நிகழ்வு ஏற்பாடுகள் அப்படின்றத வந்து பார்த்து சொல்லுங்கள். எங்களோட விருப்பப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் பச்சை மாவில் கட்டித்தான் இந்த பாலருக வைக்கிற நிகழ்வு வந்து நடக்குமா. உடல் ரீதியாக பெரிய மாற்றங்கள் நடக்கிறதால உடல் சூடு ஏற்படும். அதால் இந்த பாலும் அருகம்புல்லும் வைக்கப்படுது. இந்த பால் வந்து ஒரு வெண்மையானதும் மங்களகரமானதும் புனிதமான பொருளாகவும் வந்து பார்க்கப்படுது. அதே மாதிரி அருகம்புல் எந்த இடத்துலையும் அழியாத ஒரு இடத்துல முளைச்சா காஞ்சி போகும், ஆனால் தண்ணி கண்டோன்னு திரும்ப முளைச்சி வரும். அப்படி வாழ்க்கையில் வேரூண்டி வாழணும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறதுக்காக இந்த பாலையும் அருகம்புல்லையும் கலந்து அதை தலையில் தொட்டு ஆசீர்வதிக்கிற நிகழ்வாக இந்த பாலருகு வைக்கிற நிகழ்வு வந்து இருக்குது. அந்த நிகழ்வை தான் செய்து கொண்டு போயினோம். இந்த சடங்கு முறைக்கு பின்னால் நிறைய அறிவியல் வந்து இருக்குது. அதை தேடிக்கொண்டு போய்க்க அந்த நேரம் அந்த அறிவியல் காரணங்களுக்காக செய்திருக்கணும். அதுக்கு பிறகு அது ஒரு ஃபேஷனாக மாறி ஒரு பெண் பிள்ளையை வைத்திருக்கிறவர்கள் அவர்கள் வயதுக்கு வந்தவுடன் அந்த நிகழ்வு செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிள்ளைக்கு நிகழ்வு செய்தால் அடுத்த பிள்ளையும் எனக்கு என்னம்மா நிகழ்வு அந்த நிகழ்வு செய்யலையான்றதால பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் பல குடும்பங்களில் இந்த நிகழ்வை வந்து ஏற்பாடு செய்வினம் தங்களுடைய அந்த பிள்ளையிற சந்தோஷத்துக்காக. அதே மாதிரி தான் என்னுடைய சித்தியும் வந்து தன்னுடைய மகளுக்கு இந்த நிகழ்வை மிஸ் பண்ணிடக்கூடாது. எனக்கு ஒரு மகள் ஒரு மகன். அப்போ அந்த மகளுக்கு இந்த நிகழ்வை சிறப்பாக செய்யணும், அந்த குறையத்தான் விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருந்தா வாங்க சந்தோஷமாக செய்வோம் அப்படின்னு சொல்லி எல்லா உறவுகளும் இணைந்து செய்கிறோம். இவர் ஒரு பிரபல்யமான புகைப்பட கலைஞன். இது வந்து அக்காட மகள் எப்படி அழகாக வந்து பாலருக வைக்கணும் அப்படின்னு பாருங்கள். இவர் தான் பானுசன், ஆக்டர் பானுசன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். முடி வளர்த்து எப்படி இருக்கிறார் அப்படின்றத வந்து பாருங்கள். நிறைய உறவுகள் இந்த ஆரம்ப வீடியோ பார்த்த உறவுகளுக்கு வந்து தெரியும். மாமன் மாமி, அம்மாவுக்கு 2 பெண் சகோதரர்கள். இவர் வந்து உடன்புறவா சகோதரன். இவர் தான் இந்த எங்களோட குடும்பத்தில் இங்கே என்ன நிகழ்வு நடந்தாலும் தாய் மாமன். அதே மாதிரி வனிதா சித்திர மகளுக்கும் இப்போ தாய் மாமன் அந்த பொறுப்பை ஏற்று ஒரு பொறுப்பான மாமனாக வந்து செயல்படுறதை தான் வந்து பார்க்குறீங்க. தாய் மாமன் அப்படி என்று சொல்கிற உறவு அந்த நேரத்தில் அம்மாக்கள் இந்த நிகழ்வை வந்து ஏற்பாடு செய்யக்குள்ள அதில் நின்று செய்யக்கூடிய ஒரு ஆளாக வந்து தாய் மாமனும் மாமியும் தான் இருப்பினும். அதே மாதிரி தாய் மாமன் உறவுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்பினம் தமிழர்களில் வந்து உருத்துடையவர்கள் என்று சொல்லி. அதே மாதிரி தாய் தகப்பனுக்கு அடுத்ததாக மாமன் தான் பொறுப்பாக நிற்கணும். அதே மாதிரி நான் இருக்கிறேன், இந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் மாமன் நான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரியே அதை இந்த சமூகத்துக்கு காட்டுற விதமாக தான் இந்த மாமன் தாய் மாமன் தான் வரணும் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்வை வந்து பலர் காலம் காத்திருப்பி நம்ம என்னென்னு சொல்கிற சகோதரர்களுக்கு இடையில் உங்களோட பிள்ளைக்கு நான் மாமனாக நிற்கணுமா இல்லை நிற்கலாத அந்த இடத்துல நான் நிற்க மாட்டேன், சில வாய் தகராறுகள் இதுகள் வரைக்கும் இந்த மாதிரியான நிகழ்வு வரைக்கும் போய் இல்லை நீங்கள் வரணும், நீங்கள் தான் மாமா மாமியாக இருக்கணும் அப்படின்றேக்க இல்லை என்னால் வர முடியாதுன்றேக்குள்ள அதை பல உறவுகள் போய் சித்தப்பா பெரியப்பா மாமா மச்சானன் எல்லாரும் போய் இல்லைடாப்பா அது சரியில்லை, நீ தான் அந்த இடத்துல போய் கலந்து கொள்ளணும் செய்யணும் அப்படின்னு சொல்கிறத பல உறவுகள் இடையில் நடக்கக்குள்ள இந்த பிரச்சனையை நான் என் சிறு வயதில் இருந்து பார்த்துருக்குறேன். இந்த மாமன்ன்ற உறவு சிலர் வந்து நீ தாய் மாமனே தேவையில்லை நான் வேறு ஒருத்தரை வச்சு செய்கிறேன்னு உண்மையிலேயே மாமா இல்லாத ஆக்கள் அந்த மாமாவுக்கு ஈக்குவலான அன்பை வழங்கக்கூடிய ஒரு உறவுகளை வச்சு இந்த தண்ணி வாப்பு இந்த நிகழ்வுகளை வந்து செய்வினோம். அதைத்தான் நாங்களும் வந்து செய்திருக்கிறோம். வெற்றிலையிலான ஒரு பின் பேக்ரவுண்ட் தெரியும். நாட்டில் வந்து
வெற்றில விலை ஏறிட்டுது. அப்போ அந்த வெற்றில விலை ஏறினதால் அந்த வெற்றிலையே ஒரு பயனுள்ளதாக பயன்படுத்துவோம் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு டெக்கரேஷனை வந்து எங்களுடைய புதுக்குடியிருப்பில் இருக்கிற டோரோ ஈவெண்ட் அப்படின்னு சொல்லி ஃபேஸ்புக்கில் போட்டாலே வெறும் டோரோ உண்டு. அவர்கள் தான் இதை வந்து செயல்படுத்தி தந்தார்கள். எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பாருங்கள். இந்த ஐடியா இல்லை இது ஏற்கனவே வேறு யாரும் செய்திருக்கணுமா செய்திருக்குதா, நாங்கள் இப்படித்தான் ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து செய்தது. அதில் எப்படி வந்திருக்கு அப்படின்றத நீங்கள் தான் வந்து சொல்லணும். தண்ணி ஒரு டிஷ்ஷை பிடிச்சி எல்லோரும் ஊற்றுறது, பாலருகு வச்சிட்டா அந்த பாலருகு தலையிலேருந்து போகணும், அந்த பால்கள் எல்லாம் கழுவணுமன்றதுக்காக தான் தண்ணி ஊற்றுற தண்ணி பாப்பு நிகழ்வு அப்படின்றது நடக்குது. மஞ்சள் நீராட்டு விழான்னு சொல்லி இது இந்த தொட்டிக்குள்ளே மஞ்சளை போட்டு தான் நடக்கிறதா. நான் மஞ்சள் போடையில் என்னென்னு தெரியலை, கேமராவுக்கு வடிவில்லாமல் இருக்குமா இந்த நிகழ்வு அப்படின்றதுக்காக மஞ்சள் போடையில் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன்டா. தண்ணி நீளமாக இருக்குது, மஞ்சள் நீராட்டு விழான்னு சொன்னால் மஞ்சளும் போட்டு தான் பூ போட்டு இந்த மாதிரி தொட்டியில் ஊற்றுறது. இதை வந்து பார்த்துருப்போம் நாங்களும் வந்து ஆரம்பத்தில் நிறைய நிகழ்வுகளை, நிறைய சாமத்திய விட்டு வீடியோக்கள் வந்து பார்த்த உறவுகள் இந்த வீடியோவையும் வந்து பாருங்கள். இது அந்த மாதிரி தான் இருக்கும், ஆனால் நான் கட் பண்ணி நான் இதை வந்து எடிட் பண்ணியிருக்கிறேன். உண்மையிலேயே எவ்வளவு கஷ்டமான ஒரு வேலை இந்த நிகழ்வை தொகுக்கிறது அப்படின்றது. அதே நேரம் இப்போ பேக்ரவுண்ட் மியூசிக் இருந்ததுன்னு சொன்னால் பாட்டை போட்டு விட அழகாக வந்து இருக்கும். அந்த பாட்டுகளை வந்து பயன்படுத்த முடியாது, இது வந்து சமூக வலைதளங்களில் வந்து போடுறதால பாட்டு பயன்படுத்த முடியாது. அதால் அளவான ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கை வந்து வழங்கி இருக்கிறேன். இதுதான் எங்களோட சித்தி, அம்மாவோட கடைசி தங்கச்சி, எங்களை வளர்த்தவா அப்படின்னு சொல்லியிருப்போம். 2 பிள்ளைகள் அவர்கள் வந்து பெற்றார்கள். அக்காவை வந்து சொன்னாங்க, எங்களுக்கு நிறைய உறவுகள் தேவை, நீங்கள் நிறைய பிள்ளைகளை வந்து பெறுங்க, நாங்கள் வளர்க்குறதுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எங்களை எல்லாம் வளர்த்து விட்டால். இதில் இருக்கிறவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவர் தான் ஆக்டர் பானு. இவர் வந்து முதல் முடி இல்லாமல் இருந்ததால் உங்களுக்கு இவரை இப்போ அடையாளம் காண இல்லாமல் இருக்கும். அங்கே இருக்கிறது ஜெனா. ஆக்டர் பானு இப்படி சிரித்து கொண்டு நிற்கிறார் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இவர் வந்து ஒரு பிரபல்யமான ஸ்டூடியோ, பழைய ஒரு அனுபவம் மிக்க கேமராமேன் அப்படின்னு சொல்லலாம். நிகழ்வில் இப்போ தான் அவர் வந்து இது தண்ணியை வந்து ஊற்றுறார். ஆனால் இதுக்கு முதல் படம் எடுத்து கொண்டு வந்தவர். எல்லாருமே சந்தோஷமாக தண்ணி வாப்பு நிகழ்வை வந்து செய்திருக்கிறாங்க. ஸ்லோ மோஷனில் கேமராமேனால் எடுக்கப்பட்ட காட்சி. இந்த காட்சி எப்படி இருக்குது அப்படின்றத வந்து சொல்லுங்கள். பல ஸ்லோ மோஷன் பார்த்துருப்பீங்க, கல்யாண வீட்டு அவுட்டோர் சாமத்திய விட்டு நிகழ்வுகள். அதுபோல் அந்த நிகழ்வில் நானும் என்னுடைய வீடியோவில் உங்களுக்கு அந்த நிகழ்வை அழகாக காட்டணும் அப்படின்றதுக்காக ஒரு ஸ்லோ மோஷனை வந்து பயன்படுத்தி இருக்கிறேன். எப்படி இருந்தது இந்த காட்சி அப்படின்றதையும் வந்து தெரிவிங்க. அதே மாதிரி எங்களுடைய வெத்திலையிலான பேக்ரவுண்ட் அது எப்படி இருக்குது, நல்லா இருந்ததா, இந்த அமைப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்குதா, இதுகளையும் கமெண்ட்ஸில் வந்து தெரிவிங்க. இப்போ அடுத்தது குளிச்சிட்டம் அப்படின்னு சொன்னால் அடுத்த இன்னும் ஒரு நிகழ்வு இருக்குது. அந்த நிகழ்வுக்கு அடுத்தது ஒரு நிகழ்வு இருக்குது. அடுத்த ஒரு நிகழ்வு பார்ட் 2ல் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ இதில் முழுக்க நீங்கள் வந்து பார்த்தது பாலருக்கு வச்சு தண்ணீர் வார்க்கிற நிகழ்வு மட்டும் வந்திருக்கிறோம். கேமராமேன் தன்னுடைய திறமைகளை வந்து வெளிப்படுத்துகிற விதமாக இந்த மாதிரி சொட்ஸுகளை வந்து எடுத்து தந்திருக்கிறார். எப்படி இருக்குது இந்த சொட்ஸுகள் அப்படின்றதையும் சொல்லுங்கள். ரைட், மகேந்தி போடுற ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே வந்து தெரியும். அந்த மகேந்தி போடுறது தான் இந்த நிகழ்வில் வந்து பார்க்க போகிறீங்க. மருதாணி போடுற நிகழ்வு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ தான் இந்த பேப்பரில் வந்திருக்கு. அந்த நேரம் மரதோண்டிய தேயிலை இதுகளெல்லாம் அரைச்சி இந்த கையுக்கு வந்து அழகு போட்டுக்கொள்வது. இது பாலருகு வச்சு தண்ணி வாப்பு நடந்ததுக்கு பிறகு இப்படி ஒரு நிகழ்வு இருக்குதாம் அப்படின்னு சொல்லி இப்போ தான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் இதுக்கு முதல் நடந்த நிகழ்வுகளை இதை நான் பார்த்ததில்லை. நண்பர்கள் சகோதரிகள் எல்லாரும் இணைந்து கையுக்கு மருதாணி போட்டு அந்த கையை அழகாக காட்டி அதை வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நடைமுறை எல்லாமே உண்மையிலேயே சடங்கு முறை. ஒரு கல்யாண வீடாக இருந்தாலும் சரி, சாமத்திய வீடாக இருந்தாலும் சரி, இப்படித்தான் இந்த ரூல் நடக்கணும் அப்படின்றத யார் சொல்லுவார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலையும் கவனிச்சிங்கன்னு சொன்னால் ஃபோட்டோகிராஃபர் தான் சொல்லுவார். ஐயரை விட ஃபோட்டோகிராஃபருக்கு தான் இந்த விஷயம் எல்லாமே வந்து தெரியும். அந்த மாதிரி தான் இந்த நிகழ்வை வந்து ஏற்பாடு செய்து அவர் சொன்ன இப்படி கையை காட்டுங்க அப்படின்றக்குள்ளே அதை அழகாக காட்டியிருக்கணும். அந்த காட்சிகளை வேண்டி இதில் வந்து சேர்த்துருக்கிறேன். இது மகேந்தி போட்டு அவர்கள் சந்தோஷப்படுகிறதா அந்த நேரத்தில்
எங்களோட முன்னோர்கள் செய்த நிகழ்வு தான். அந்த நிகழ்வில் இந்த நிகழ்வு இருக்குதா அப்படின்றது வந்து எனக்கு தெரியலை. மெஹந்தி போடுறது, ஆனால் அதை போட்டு கையை பார்த்து ஆனந்தம் அடைகிறது. ஒரு வயதுக்கு வந்த பெண் ஆனந்தம் அடைகிற மாதிரி ஓகே வேறு வயதில் தங்களை அழகுபடுத்தி பார்க்குறது அப்படின்றத ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரிக்கு இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஸ்டைலான கொஸ்டியூமை வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அது எப்படி இருக்குது அப்படின்றத வந்து சொல்லுங்கள். எங்களுடைய கிளிநொச்சி கரடிப்போக் சந்தியில் அமைந்திருக்கிற பாரதி ரெசார்ட், இந்த பாரதி ரெசார்ட்டில் தான் இந்த ஏற்பாட்டை வந்து செய்திருந்தாங்க. என்ன காரணத்துக்காக பாரதி ரெசார்ட்டில் வந்து செய்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதோட பிரம்மாண்டம், அந்த மண்டபத்தில் பிரம்மாண்டமான தங்கச்சியை ஒரு பிரம்மாண்டமான இடத்துல இந்த நிகழ்வை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருந்தாங்க. ஆனால் இதுக்கு சிறிய இடமே போதுமானதுங்கிற ஆக்கள் வந்து எங்களோட உறவுக்காரர் மட்டுமே இருக்கிறதால ஒரு சிறிய இடம் போதுமானது. ஆனால் இது ஒரு பிரம்மாண்டமான மண்டபம். வழக்கமாக இந்த மாதிரி ஒரு நல்ல நிகழ்வை காட்டைக்குள்ளே தேங்காயை காட்டினா தான் நல்லா இருக்கும் அப்படின்றதால இதை வந்து காட்டியிருக்கிறேன். பாருங்கள், தங்கச்சியை மேக்கப் பண்ணியிருக்கணும். அந்த மேக்கப் வந்து எப்படி இருக்குது, மருதாணி போடைக்குள்ள ஒரு கொஸ்டியூம் வந்து பார்த்துருப்பீங்க. தண்ணி வார்ப்புக்கு முதல் ஒரு கொஸ்டியூம், அதுக்கு பிறகு இது மணவரைன்னு சொல்லுவோம், அந்த பந்தல், அந்த செட்டில் நடக்க போகிற நிகழ்வுக்கான ஒரு அழகுபடுத்தும் நிபுணர்களால் அழகுபடுத்தப்பட்டிருக்கிறார். இந்த அழகுபடுத்தின விதம் வந்து எப்படி இருக்குது, என்ன மாதிரி என்றதையும் உங்களோட கருத்துக்களை வந்து தெரிவிங்க. வாங்க நிகழ்வை வந்து பார்ப்போம். இது 2 பேரும் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவட பெரியம்மாட பிள்ளைகள், சகோதரிகள். சிரித்து கொண்டு இருக்கணும். பாருங்கள், சிரிப்பு ஒரே மாதிரி இருக்குதா, முகம் ஒரே மாதிரி இருக்குதா அப்படின்றத. யானைகள் படை சூழ பிரம்மாண்டமான ஒரு மண்டபத்தில் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அப்படி தான் நாங்கள் அரச பரம்பரையில் இந்த நிகழ்வு நடக்கிற மாதிரி, அதுவும் தங்க கதிரைகளால் ஆன மண்டபத்தில் தான் அது நடக்கணும் அப்படின்ற மாதிரியும் உணர்ந்து இந்த மண்டபத்தை வந்து உருவாக்கி இருக்கிறோம். இதுதான் என்னுடைய அம்மா அப்பா. புனித நீராட்டு விழா நடக்கும் பிள்ளையில பெரியம்மா. அவற்ற அப்பாவும் தம்பியும் வந்து வராத காரணத்தால் அம்மா அப்பா ஸ்தானத்தில் எங்கட அம்மாவும் பெரியம்மாவும் பெரியப்பாவும் தான் அவருக்கு வந்து நிற்கணும். அதை தான் வந்து பார்க்குறீங்க. இப்படிவே பொட்டு வச்சு கொள்வது, அவாவுக்கு பொட்டு வச்சு இப்படி விடுறது, இது எல்லாமே வந்து கேமராமேன் சொல்கிறார். நீங்கள் ஒரு பொட்டு கொண்டு வைங்க, நீங்கள் இதை செய்யுங்க, ஒரு தட்டை வச்சுட்டு 2 பேரும் பக்கத்தை கிட்ட நில்லுங்க கும்பிட்ற மாதிரி அப்படி என்றைக்குள்ளே அதே மாதிரியே செய்திருக்கணும். அதே மாதிரி செய்திருக்கணுமா அப்படின்றத வந்து சொல்லுங்கள். பல்லாக்கில் தூக்குவோம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது இப்போ நாங்கள் செய்ய போகிறோம். இது வரைக்கும் எனக்கு 4 பெண் சகோதரிகள் வந்து இருக்கணும். அப்படி செய்ததில்லை. அந்த பல்லாக்கில் தூக்குற நிகழ்வைத்தான் இப்போ வந்து செய்ய போகிறோம். அதைத்தான் வந்து பார்க்க போகிறீங்க. 4 அண்ணன்மார் இருக்கணும். அம்மாவுக்கு வந்து உடன்பிறவா சகோதரர்கள். அதில் இப்போ 3 அண்ணனாக்கள் கூடவே நிற்கணும். அதான் சொன்னேன், தம்பியாக்கள் வந்து வழியிலேருந்து 2 பேரும் வந்திருக்கிறதால எல்லாரும் இணைந்திருக்கிற இந்த தருணம் வந்து அமையாது. அது எல்லாருக்கும் வாழ்க்கையில் நாங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது. இப்போ வாழ்க்கை போகிற மாதிரி நாங்கள் போய் கொண்டு போகணும். இப்போ அந்த ஒரு அழகிய தருணம், உண்மையிலேயே இது ஒரு அழகான பொழுது. இந்த நிகழ்வைத்தான் ஆழமாக வந்து விரும்பி இருந்தார். இது உங்களுக்கு இந்த நிகழ்வுலையே பிடிச்ச மூமெண்ட் அப்படின்றக்குள்ள அந்த தோளில் தூக்குனது தான் அப்படின்ட்டு எங்களுக்கும் அது ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வாக இருந்தது. அரச கதைகளில் சில இதுகளில் வந்து படங்களில் இதை வந்து பார்த்துருக்குறோம். உன்னை பல்லாக்கில் வச்சு தாங்குவோம் அப்படின்ட்டு இதுக்கும் காரணங்கள் வந்து சொல்லப்படுது. அண்ணனாக்கள் அப்படின்றது வந்து வாழ்க்கையில் பெண்களுக்கு பாதுகாப்பாக தூணாக நாங்கள் இருப்போம் அப்படின்றத உணர்த்துகிற விதமாக தான் இப்படி தோளில் தூக்கி இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறது இந்த தங்கச்சி அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இதை பற்றிய உங்களோட கருத்துக்களை வந்து சொல்லுங்கள். மண்டபத்தில் அந்த சைட்டால் இருந்து இந்த சைட்டால் உள்ளுக்கு போயிருக்கிறோம். கலர் கொஞ்சம் கூட இருக்கும். வெயில் நேரம் 12 மணிக்கு யாரும் வெளியில் படம் எடுக்க மாட்டாங்க கேமரா வச்சு. ஆனால் நாங்கள் எடுப்போம், காட்சிகள் மிஸ் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக. இது கேமராவில் வந்து ஷூட் பண்ணப்பட்ட காட்சிகள். முன்னுக்கு இருந்து வர்றாக்கள், பின்னுக்கு இருந்து வர்றாக்கள் எல்லாரையும் வந்து பாருங்கள். எல்லாருக்கும் வேட்டிகள், ஆடைகள் எல்லாமே வந்து ஒரே மாதிரி சிட்டி வந்து ஏற்பாடு செய்திருக்கிறார். அந்த நிகழ்வு வந்து சிறப்பாக இருக்கணுன்றதுக்காக அதை தானே சொன்னேன், பிளான் பண்ணி செய்த நாங்கள். அந்த பிளான் பண்ணினதில் என்ன மிஸ் நடந்திருக்கு அப்படின்றத வந்து சொல்லுங்கள். பாரதி ரெசார்ட்டில் அழகாக கொண்டு வந்து கீழே இறக்கி வச்சுட்டு பல்லாக்கில் தூக்குற நிகழ்வு முடிஞ்சு அடுத்தது வந்து பூப்பந்தலில் கூட்டிகிட்டு போகணும்.
பூப்பந்தல் என்று கேள்விப்பட்டிருப்பீங்க. பல்லாக்கில் தூக்குவோம், பூப்பந்தலில் கூட்டிகிட்டு போவோம் அப்படின்றது வந்து இனித்தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. பூப்பந்தல் நிகழ்வுன்றது வந்து எனக்கும் ஒரு புது அனுபவம் தான். அப்படியே மாமி பூ கொடுத்து அந்த தலைக்கு போடுற இதை மூடி அதுக்கு பிறகு அழைச்சிட்டு போகணும். இது யாரப்பா அவங்களுக்கு சொன்னதுண்டா? கேமராமேன் தான். அதே மாதிரி இப்படி ஆளாத்தி உள்ளுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னா இதில் நிப்பாட்டி ஒரு ஆளாத்தி எடுத்து உள்ளுக்கு கூட்டிகிட்டு போங்க. மற்றவர்கள்ட கண்ணூர் திஷ்டி அதுகளெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த ஆளாத்தி எடுக்கிற ஒரு நடைமுறை வந்து இருக்குது. ஆக்கள் கூடி இருக்கிற இடத்துல 1000 கண்படும் நாவுருபடும். அப்போ அதால் கட்டாயம் இந்த ஆளாத்தி எடுக்கத்தான் வேணும். அந்த நிகழ்வைத்தான் அவட பெரியம்மாவும் மாமியும் அப்பாட சகோதரியும் வந்து செய்து கொண்டிருக்கிறத தான் வந்து பார்க்குறீங்க. அப்படியே மாமாவும் மாமியும் பிறகு அந்த பந்தலுக்கு வந்து அழைச்சி கொண்டு போயினோம். அழைச்சி கொண்டு போகிறதுக்குள்ள ஒரு நடவடிக்கை இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த குத்து விளக்க எடுத்து எல்லாருக்கும் இவா தான் கொடுக்கணும். சந்தோஷமாக தண்ட வயதை ஒத்தவர்களுக்கு வந்து அதை கொடுக்கறது. அப்போ அந்த நிகழ்வை தான் வந்து பார்க்குறீங்க. அழகாக ஒவ்வொரு தரம் வந்து குத்து விளக்கா வந்து வேண்டி கொண்டிருக்கணும். ஒவ்வொரு குத்து விளக்கா குறைஞ்சி கொண்டு வர்றது உங்களுக்கு வந்து விளங்கும் பார்க்க வீடியோவை. இப்போ இந்த குத்து விளக்கு இந்த இதுகளெல்லாம் எடுத்துக்கொண்டு வரிசையாக மண்டபத்தை நோக்கின ஒரு அழகான பயணம். சிறுவர்களுக்கு பூவறிகிற சந்தர்ப்பம் கிடைக்கும். நீங்களும் சிறு வயதில் இந்த மாதிரி ஒரு பூவறிகிற சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். எறிய விட மாட்டாங்களான்னு ஏங்கி திரிவோம். அப்படி பிடிச்சி முன்னுக்கு விட்டு எறிய விட்டால் பெரிய சந்தோஷம். அதுபோல் இதுதான் பூப்பந்தல். பூப்பந்தலில் மண்டபத்தை நோக்கி கூட்டி கொண்டு போகிறோம். அந்த நேரம் நெருப்பு வரணும். நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் ஆரம்பத்தில் கதை கேட்க சொல்லியிருப்போம். நிகழ்ச்சி ஏற்பாடு செய்கிறாங்க, அவங்க நெருப்பை ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. உள்ளுக்கு நடந்து போய்க்க வேட்டியில் பற்றிருமோன்ற ஒரு பயம் இருந்தாலும் வீடியோவில் பார்க்க அழகாக இருக்குது. அதுக்கு பிறகு நாங்கள் அது கடந்து போனோன்னே புகை வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அந்த புகை போடுற தம்பியை கேட்கக்குள்ள அண்ணன் கரண்ட் வந்து வரையில் இன்ஜினில் இருந்து கரண்ட் வர்றதால புகை இதில்லை, இது சுடுதண்ணியை விட்டு தான் இவ்வளவு புகையும் வர பண்ணினான், மன்னிச்சு கொள்ளுங்க. அந்த நேரம் கரண்ட் இல்லை, அதால் இதை பயன்படுத்தினது. இந்த பூ போடுற மிஷினாவது சரியாக வேலை செய்யுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா அது கரெக்டாக வந்து வேலை செய்யுது. 2 ஸ்டெப் வந்து அழகாக பூ கொட்டிச்சுது. அப்போ எங்களை இதில் வந்து நாங்கள் வரைக்குள்ள நெருப்பு பொறி பறக்கணும், புகை கிளம்பணும், பூ விழணும். இதுக்கு பிறகு தான் மண்டபத்துக்கே கூட்டி கொண்டு போவோம் அப்படின்றது தான் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுடைய ஏற்பாடு. அப்போ இப்போ சிறுவர்களோட மண்டபத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறோம். அந்த தங்க மணவரையில் இருத்துறதுக்கு, மணவரைன்னு தான் சொல்லுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். அதை பிள்ளையாக சொல்லியிருந்தேன். நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், இல்லை தம்பி அதை இப்படித்தான் சொல்கிறதுன்னு சொல்லி. எல்லாமே அக்கா தம்பி அவர்களுடைய பிள்ளைகள் தான். நான் சொன்ன அந்த தங்க மண்டபம் இதுதான். வந்து பாருங்கள், தங்கத்திலான மண்டபம் என்ற ஒரு ஃபீல். அந்த பின்னுக்கு இருக்கிற சேர் வந்து தங்க கோல்டு கட்டி என்று தான் நினைச்சு கொண்டிருக்கிறோம். எப்படி இருக்கிறாள் என்ற மகள் வலிக்கிட்டுன்னு பாருங்கள். அங்கே இருக்கிறதா அக்காடா பிள்ளை. எல்லாருமே அழகாக வலிக்கிட்டு இந்த நிகழ்வை கொண்டாடி கொண்டிருக்கிறத தான் பார்க்குறீங்க. பூவை கீழே வைக்க சொல்லி அடுத்தது குத்து விளக்கு கொண்டு வர்ற டீம் வந்து வரும் பாருங்க. ரைட், பெரியாக்கள் தட்டுகளில் உள்ள சாமானோட, அதே மாதிரி சிறுவர்கள் இளம்பெண்கள் வந்து குத்து விளக்கோட வரையணும். இது எல்லாத்தையுமே ஏற்பாடு செய்து சொல்லி கொண்டிருக்கிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட புகைப்பட கலைஞர்கள். ரைட், மண்டபத்துக்கு வந்து எல்லாரும் அழகாக ஒரு நின்று அதுக்கு பிறகு ஒரே டைமிங்கில் அந்த குத்து விளக்கை கீழே வைக்கணும். அதுதான் நீங்கள் விளையாட்டு ஒருத்தர் முந்தி பிந்தி வைக்காமல் ஒரே டைமில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோகிராஃபர் சொல்லிட்டார். எல்லோரும் சிரித்து கொண்டு நிற்கணும். எப்படி அழகாக வலிக்கிட்டு இருக்கணும், ஒரே மாதிரியான ஆடை அணிந்து. பாராட்டுறேன்டா அந்த ஏற்பாட்டாளர்களுக்கு தான் நீங்கள் இந்த பாராட்டை வந்து தெரிவிக்கணும். உண்மையிலேயே இப்படித்தான் இந்த நிகழ்வை செய்யணும் அப்படின்னு சொல்லி செய்திருந்தார்கள். வீடியோவில் சில கலர்கள் கூடி குறைஞ்சிருக்கலாம், அது பழகிறபடியான் செய்திருக்கிறான். முதல் கம்ப்யூட்டரில் எடிட் பண்ணுறதுன்றது ஒரு புது அனுபவம்.
அதால் வந்து காலப்போக்கில் எல்லாத்தையும் கற்றுக்கொள்ளுவன். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறோம். ரைட், எல்லோரும் ஒரே டைமில் குத்து விளக்க வையுங்க. பாருங்க எப்படி இருக்குது குத்து விளக்கு எப்படி எரிஞ்சு கொண்டிருக்குன்னு சொல்லி. அந்த ஒரு அழகான நிகழ்வில் கன நேரம் நிற்க இல்லாமல் பிள்ளைகள் வந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கணும். வீடியோகிராஃபர் அப்படி இருந்தால் சரி வராது, அவள் விளக்கு கொளுத்தி முடியத்தான் நீங்கள் குத்து விளக்க வைக்கணும் அப்படின்ற விஷயத்த வந்து சொல்கிறாங்க. ரைட், இப்போ தான் அவைகளுக்கு நிம்மதி. இப்போ இவ்வளவு நேரம் அந்த தட்டை தூக்கி கொண்டு வந்த இவைகளுக்கும் வந்து கை உழைவு தான் இருந்தாலும் முறைப்படி அங்கே கொண்டே அதை வச்சாதான் அதில் இருந்து அடுத்த நிகழ்வு தட்டை தூக்கிட்டால் அதில் கொண்டே வைக்கணும். நீண்ட நேரம் அவர்கள் குத்து விளக்கு வைக்கும் வரையும் வெயிட் பண்ணி அதுக்கு பிறகு இந்த தட்டை கொண்டு அந்த இடத்துக்கு வந்து போயிடும். இந்த ஒவ்வொரு தட்டுக்குள்ளேயும் ஒவ்வொரு விஷயங்கள் அடங்கி இருக்குது. பழைய ஆக்கள்கிட்ட கேட்டால் தான் வந்து சொல்லுவி நம்ம அந்த கத்தியோட தேசிக்காய் குத்தி இருக்கிறதுக்கு என்ன காரணம், பழத்தட்டு அப்படின்னு சொல்லி பலகாரம் இதுகள் எல்லாமே வந்திருக்குது. ஒரு சில காட்சிகள் வந்து தவித்திருக்கிறேன், உண்மையான தேவையானதுகளை இதில் நினச்சிருக்கிறேன். மற்றது வீடியோ கசட்டில் அப்படியே முழுமையாக வந்து வரும். ரைட், தட்டை வந்து நீண்ட நேரம் தூக்கி கொண்டு நின்றவே இப்போ அவைகளுக்கு இப்போ தான் ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும் அந்த தட்டை கீழே வச்சது. உண்மையிலேயே நிகழ்வண்டு வந்துட்டால் கேமராமேன் சொல்லுவார் இப்படித்தான் ஓடுறா வரணுமெண்டு. எல்லா நிகழ்வில் கலந்து கொண்ட உறவுகளுக்கும் வந்து தெரியும். மாமி இருவரும் வந்து இணைந்து அந்த தேசிக்காய் குத்தின கத்தியை எடுக்கினோம். இதில் ஸ்லோ மோஷனில் வந்து கொண்டிருக்கிறது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவை தான் பெரியம்மா பெரியப்பா. அப்பா வராத காரணத்தால் பெரியம்மாவும் பெரியப்பாவும் தான் அப்பா அம்மா ஸ்தானத்தில் இருந்து தங்களுடைய பிள்ளைக்கான புறாமகளுக்கான அந்த நிகழ்வை வந்து செய்கிறத தான் வந்து பார்க்குறீங்க. தன்னுடைய அக்கா அம்மா ஸ்தானத்தில் நிற்கிறத பார்த்து தங்கச்சி சந்தோஷப்பட்டு தூர இருந்து அந்த அழகை ரசித்து கொண்டிருக்க, பெரியம்மாவும் பெரியப்பாவும் அப்பா அம்மா ஸ்தானத்தில் இருந்து இந்த நிகழ்வை வந்து சிறப்பித்து கொண்டிருக்கிறேன். இது என்னுடைய அம்மாவும் அம்மாவோட தங்கச்சியும். அம்மாவோட ஆசை தான் தன்னுடைய மகளுக்கு பூ புனித நீராட்டு விழா நான் செய்யணும். ஆலாத்தி எடுக்கைக்குள்ளேயும் ஒரு ஒற்றுமை இருந்தால் தான் அந்த ஆலாத்தல் வந்து சரியாக இருக்கும். சிந்திக்கிற ரெண்டு பேரும் மாறுதலாக இருந்தால் தட்டு ஈடுபடும். ஆலாத்தைக்குள்ளேயே ஒற்றுமையாக வந்து பார்க்கலாம். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை வந்து சொல்லுங்கள். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா தட்டு அங்கேயும் இங்கேயும் ஈடுபடும், ஆனால் இவங்க சரியாக ஆளாத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த இவையிலும் வந்து பார்க்கல ரெண்டு பேரும் முரண்பட்ட ஒரு எண்ணத்தில் இருந்திருக்கிறது தான் மாறி இழுத்துக்கணும். ரைட், சூப்பர். இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம். ஆளாத்தல் இவே அனுபவம். அந்த ஆளாத்தி எடுக்கிறதுக்கு புதுசான ஆக்கள் இவையிலும் வந்து இன்னொரு 10-15 வருஷத்தில் நல்ல சிறப்பாக ஆளாத்தக்கூடிய ஒரு ஆக்களாக வந்து இருப்பினோம். இப்போ ஆளாத்தி பழகி கொண்டிருக்கணும். முன்னுக்கு வந்த அம்மாக்கள் அந்த தட்டோடு வந்தவை ஒரு காலத்தில் இப்படி பூவெறிஞ்ச ஆக்கள் நான் ஒரு 15-20 வருஷங்களுக்கு முதல். ஆனால் இப்போ தட்டு தூக்குறது அப்படியே ஒரு வயசுக்கு ஒவ்வொரு நிகழ்வு வந்து இந்த புப்புனித நீராட்டு விழாவில் வந்து வழங்கப்படும். அங்கே கலந்து கொள்கிற உறவினருக்கு பூவறிதல், பாலருகு வைத்தல் அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோக்களை வந்து பார்த்துருப்பீங்க. அதில் எல்லாத்துலேயுமே வந்து வெளியே எடுத்தது, அளவான லைட்டிங் இருக்காது. இதில் தான் எல்லாரையுமே வந்து அழகாக வந்து காட்டுது. மணவரை வலிக்கிட்டு இருக்கிறது இதெல்லாம் இப்படி இருக்குது அப்படின்றத வந்து தெரிவிங்க. இந்த வீடியோவை வெயிட் பண்ணி இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட ஏராளமான உறவுகள் வந்து இருப்பினோம். நிகழ்வு நடந்தது 18-19, ஆனால் வீடியோ எடிட் பண்ணி முடிக்கிறதுக்கு
இவ்வளவு நேரம் வந்து எடுத்துக்கொண்டுட்டுது ஒரு இதாக வந்து போடணும். அதே மாதிரி அதிவியர் கேமராக்களில் எடுக்கிறது வந்து ஃபோனில் எடுக்கிற மாதிரி எடிட் பண்ணி கொள்ள இயலாது. அந்த ஒரு காரணத்துக்காகவே பிந்தி போச்சுது. நல்ல நிகழ்வுகள், அழகான பொழுதுகள் இந்த காலத்தில் அதை வந்து பதிவு செய்து போடக்குள்ள இப்போ இதில் கலந்து கொண்டவர்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு நோமலாக இருந்தாலும் 10 வருஷங்களுக்கு பிறகு பெருமதியானதாக வந்து மாறும். அந்த காலம், அந்த பொழுது, அந்த இளமைன்றது வந்து எல்லாமே கடந்திருப்போம். இது ஒரு பெரிய ஒரு பொக்கிஷமாக வந்து இருக்கும். அந்த நேரம் இப்போ இருந்த தோற்றங்கள் வந்து இருக்காது. தோற்றங்கள், உருவங்கள் எல்லாம் மாறிடும். அதால் எல்லாருக்குமே என்னுடைய பதிவுகளில் வந்து சொல்கிறேன், நான் உங்களோட நல்ல பொழுதுகள், நல்ல நினைவுகள், பிள்ளைகளோட ஒவ்வொரு மூமெண்ட்டையும் இப்போ இருக்கிற கால வசதிக்கு ஏற்றால் போல் அதை பதிவு செய்து அவர்களுக்கு நீங்கள் கொடுத்துட்டு போய்க்குள்ள அவர்கள் வளர்ந்து வர்ற காலப்பகுதியில் ரசித்து பார்ப்பினும். நாங்கள் சின்னல்ல விளையாடின நடந்த ஃபோட்டோக்களை இப்போ பார்க்க எப்படி ஃபீல் பண்ணுறோமோ அதை விட பல மடங்கு சந்தோஷம் அடைவார்கள். அப்போ அந்த காட்சிகளை பதிவு செய்து வையுங்கன்னு சொல்லி சிலர் அந்த ஃபோட்டோ எடுக்கிற, வீடியோ எடுக்கிறதுல பெருசாக விருப்பங்கள் காட்ட மாட்டோம்னா, ஆனால் எல்லாமே தேவை. நாம் பூமியில் 100 வருடம் இருக்கலாம், அதுக்கு மேலே இருக்கிறவர்கள் எங்களை பார்க்கணுமென்று சொன்னால் நாங்கள் விட்டுட்டு போகிறது இந்த பதிவை மட்டும்தான். எப்படி இருக்கிறார் பானுசன் அப்படி என்று பாருங்கள். ஹேர் ஸ்டைல் முதல் தண்ணி வாப்பில் நீங்கள் கொண்டையோட பார்த்துருப்பீங்க, இப்போ அதை கலைச்சி விட்டு பார்க்குறீங்க. வானசண்ட வீடியோன்றபடியாக அவ்வளோ நேரம் விட்ட நான் குழம்பிடுவான்ட்டு பாருங்கள். அம்மா, அப்பா, சித்தி, எங்களுடைய உறவுகள், முறைப்படி அதை கொடுக்கணும், வேண்டணும். மாமா மாமி கொடுக்கணும், அப்பா அம்மா முந்தானையில் அதை வேண்டணும். அப்படின்ற மாதிரி தான் இந்த நிகழ்வு வந்து இருக்குது. இதில் ஒரு அந்நியோன்னியம், ஒற்றுமை இதெல்லாம் நிகழும். இது இப்படி செய்கிறதின் ஊடாக அப்படின்னு சொல்லி எங்களோட ஆக்கள் வந்து யோசிச்சிருக்கணும். தங்கச்சி நிஸ்கலா குடும்பத்தினர் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். அம்மாட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குகிற அந்த அழகிய நினைவையும் அம்மா பதிலுக்கு கட்டி அணைத்து முத்தமுறதையும் தான் வந்து பார்க்குறீங்க. இரண்டு பிள்ளைகளுமே தன்னுடைய ஆசையை நிறைவேற்றினோம், படித்து நல்ல வேலையில் வரணும் அப்படின்ற அப்படி வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவினோம். தன்னை சொல்லு கேட்டு இருக்கிற பிள்ளைகள்னு சொல்லி சாரி செலெக்ஷன் எப்படி என்னுடைய துணைவியார் வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறா, அழகாக இருக்குதா, இல்லை இதை விட இவாக்கு வேறு ஒரு கலரில் செலக்ட் பண்ணியிருக்கலாமா. சில வேளை அந்த முகத்திர கலர்கள், லைட்டுகள் கூடி குறைய கள்ளி இருக்கலாம். மற்றபடி நேரில் பார்க்க மேக்கப் வந்து அழகாக வந்து இருந்தது. சர்ப்ரைஸ் கொண்டு வழங்கப்பட்டது. அந்த சர்ப்ரைஸ் தொடர்பான வீடியோ தனியாக வந்து போடுவோம். மண்டபத்தில் உரிமையாளர் இந்த வெள்ளச்சட்டையோடு நிற்கிறவர் தான். எவ்வளோ அழகாக நிற்கிறார் அப்படின்னு சொல்லி பாருங்கள். அழகான மண்டபத்தை கிளிநொச்சியில் உருவாக்கி இருக்கிறார். என்னுடைய அக்கா குடும்பத்தினர்,
என்னுடைய உடன்பிறவா சகோதரிகள். இதில் இருக்கிறது எல்லாமே என்னுடைய தங்கை, சித்தப்பா பக்கத்தில் நிற்கிறது, அங்கால இருக்கிறது என்னுடைய தம்பி. உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தாங்க. ஆதரவுக்கு நன்றி.